Hey friends, welcome to Vernia Digital System. Build Android app without coding knowledge. Part 9. Custom Toolbar with Menu. ஒரு ஆக்டிவிட்டி உருவாக்கும் பொழுதெல்லாம் ஒரு XML ஃபைலும் ஒரு ஜாவா ஃபைலும் உருவாகும் என்று பார்த்தோம். டூல்பார் இது எல்லா ஆக்டிவிட்டியிலும் மேலே வரக்கூடிய ஒரு லேஅவுட். அதனால் இதற்கு தனியாக ஜாவா என்ற ஃபைல் தேவையில்லை. ஒரு XML ஃபைல் மட்டும் உருவாகி கொண்டு அதனை நமக்கு எந்தெந்த பேஜில் எந்தெந்த ஆக்டிவிட்டியில் இந்த டூல்பார் டிஸ்பிளே ஆகணுமோ அங்கு இன்க்ளூட் செய்து கொண்டால் போதும். நாம் எந்த பேஜில் இன்க்ளூட் பண்ணுகிறோமோ அந்த பேஜுடைய ஜாவா ஃபைலில் அதற்கான கோடிங்ஸ் எழுத வேண்டும். அதனால் கஸ்டம் டூல்பார்க்கு ஒரு XML ஃபைலை மட்டும் உருவாக்கப் போகிறேன். முதலில் டிஃபால்ட்டாக இருக்கும் ஆக்ஷன் பார் டூல்பார் அதனை டெலீட் செய்வோம். style.xml ஃபைலை கிளிக் செய்யுங்கள். டார்க் ஆக்ஷன் பார் இதை நோ ஆக்ஷன் பார் என்று மாற்றுங்கள். சிங்க் செய்து கொள்ளுங்கள். அடுத்து பேலட்டை திறங்கள். ஆப் பார் லேஅவுட், நேவிகேஷன் வியூ, டூல்பார் இவைகளில் டவுன்லோடு ஆரோ மார்க் காட்டினால் அதனை கிளிக் செய்து டவுன்லோடு செய்யுங்கள். டவுன்லோடு ஆகியிருந்தால் அப்படியே விட்டுவிடுங்கள். டவுன்லோடு ஆனதும் சின்க்ரோனைஸ் செய்யுங்கள். அடுத்து build.gradle என்ற இந்த ஃபைலை திறங்கள். இம்ப்ளிமெண்டேஷன் com google.android.material:1.3.0 இந்த கோடிங் நீங்கள் எழுதி சிங்க் செய்யுங்கள். ஏற்கனவே அந்த கோடிங் இருந்தால் அப்படியே விட்டுவிடுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த கோடிங் அப்படியே எழுதி வைத்துள்ளேன். அதனை காப்பி செய்தும் பேஸ்ட் செய்து கொள்ளுங்கள். பேஸ்ட் செய்த பிறகு எழுதிய பிறகு சிங்க் செய்துவிடுங்கள். அடுத்து ரிசோர்ஸ் டைரக்டின் மீது மவுஸ் பாயிண்டை வைத்து ரைட் கிளிக் செய்து நியூ ஆண்ட்ராய்டு ரிசோர்ஸ் ஃபைல் இதனை கிளிக் செய்கிறேன். ஃபைல் நேம் கஸ்டம் டூல்பார் என்று கொடுக்கிறேன். ரிசோர்ஸ் டைப் லேஅவுட் என்று செலக்ட் செய்கிறேன். ஆண்ட்ராய்டு கன்ஸ்ட்ரெண்ட் லேஅவுட் widget.constraint லேஅவுட் என்று டிஃபால்ட்டாக ரூட் எலிமெண்ட் உள்ளது. சோர்ஸ் செட் மெயின் டைரக்டரி நேம் லேஅவுட் என்று காட்டுகிறது. அதனை அப்படியே விட்டுவிட்டு ஓகே பட்டனை கிளிக் செய்கிறேன். கஸ்டம் டூல்பார்.xml ஹோம் மெனு இந்த இரண்டு ஐக்கான்களையும் இந்த டூல்பார் உள் வைக்க நான் விருப்பப்படுகிறேன். அதனால் ரிசோர்ஸ் மேனேஜரை பயன்படுத்தி டிஃபால்ட்டாக உள்ள வெக்டார் அசாஸில் ஹோம் ஐக்கானையும் மெனு ஐக்கானையும் ப்ராஜெக்டுக்குள் இம்போர்ட் செய்து கொள்கிறேன். இவை இரண்டும் டிராவபிள் ஃபோல்டருக்குள் இம்போர்ட் ஆகும். டூல்பார் பேக்ரவுண்ட் நீல நிறம் என்பதனால் ஐக்கான்களுக்கு வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுக்கிறேன்.
அடுத்து பேலட் வழியாக அந்த இரண்டு இமேஜ்களுக்கும் இமேஜ் வியூ என்பதை ட்ராக் செய்து செட்டிங் செய்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கொடுக்கிறேன். லேஅவுட் ஹைட்டினை ராப் கண்டென்ட் என மாற்றுகிறேன். இமேஜ் வியூ ஐடி இமேஜ் வியூ என்பதனை ஹோம் ஐக்கானுக்கு ஹோம் ஐக்கான் என மாற்றுகிறேன். மெனு ஐக்கானுக்கு இமேஜ் வியூ 5 என்பதை டெலீட் செய்துவிட்டு மெனு ஐக்கான் என்று ஐடியை மாற்றுகிறேன். டூல்பார் லேஅவுட்டை சுற்றி ஐக்கானுக்கு இடைவெளி இல்லாததால் பேடிங் 10 dB கொடுக்கிறேன். மெயின் ஆக்டிவிட்டிக்கு வந்து பேலட்டில் கண்டெய்னர்ஸ் என்பதனை கிளிக் செய்து இன்க்ளூட் என்பதனை ட்ராக் செய்து லேஅவுட்டுக்குள் மெயின் ஆக்டிவிட்டி .xml லேஅவுட்டுக்குள் விடுகிறேன். எந்த ஆக்டிவிட்டியை உள்ளிட விரும்புகிறீர்கள் என்று காட்டும் விண்டோ திறக்கிறது. அதில் கஸ்டம் டூல்பார் என்பதனை கிளிக் செய்கிறேன். மெயின் ஆக்டிவிட்டி XML லேஅவுட்டுக்குள் வந்துவிடுகிறது. அந்த கோடிங்களை கட் செய்து மேலே இமேஜ் வியூக்கு மேலே பேஸ்ட் செய்கிறேன். வித் ராப் கண்டென்ட் இருக்கு, அதனை மேட்ச் பேரண்ட் என்று மாற்றுகிறேன். மேட்ச் பேரண்ட் என்று மாற்றியதும் லேஅவுட்டின் ஃபுல் வித்துக்கு அந்த லேஅவுட் மாறிவிட்டது. அதனையும் கன்ஸ்ட்ரெயின் செய்து கொள்கிறேன்.
இதே போலவே கஸ்டம் ஃபாண்ட் லேஅவுட்டுக்குள்ளும் கஸ்டம் டூல் பாரை உள்கொண்டு வந்து கன்ஸ்ட்ரெயின் செய்து கொள்கிறேன். அடுத்து கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டுக்குள்ளும் டூல் பாரை இன்க்ளூட் செய்து கொள்கிறேன். ஐகான்களுக்கு இடையிலும் இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக இருப்பதால் அதற்கு 2 ஐகான்களுக்கும் பேடிங் 5 dp கொடுத்து கொள்கிறேன். ஃபைன், டூல்பார் டிசைன் வேலை முடிந்துவிட்டது. நாம் இந்த டூல்பாரில் மெனு ஐக்கான் வைத்துள்ளோம். அதனால் இங்கு ஒரு மெனுவையும் உருவாக்குவோம். அப்பொழுதுதான் ரன் செய்து பார்க்கும் பொழுது இந்த டூல்பார் சரியாக வேலை செய்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும். இதற்கும் ஜாவா ஃபைல் தேவையில்லை. ஏனெனில் மெனு என்பதனையும் ஒவ்வொரு பிற லேஅவுட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது, அதாவது டூல்பாருக்குள் கொண்டு வரக்கூடியது. ஆனாலும் இதற்கு ஒரு ரிசோர்ஸ் டைரக்டரி உருவாக்கி கொள்வது நல்லது. ஏனெனில் மெனுக்கள் நமக்கு விரும்பியபடி 2, 3, 4, 5 என்று செய்து கொள்ளலாம். ஒரு லேஅவுட்டுக்குள் ஒரு மெனு, இன்னொரு லேஅவுட்டுக்குள் இன்னொரு மெனு என்று வைத்து கொள்ளலாம். அதனால் ஒரு மெனு டைரக்டரியை உருவாக்கி கொள்வது நல்லது. மெனு டைரக்டரியை உருவாக்க ரிசோர்ஸ் ஃபோல்டர் மீது மவுஸ் பாயிண்டரை வைத்து ரைட் கிளிக் செய்து நியூ ஆண்ட்ராய்டு ரிசோர்ஸ் டைரக்டரி என்பதனை சொடுக்குங்கள். ரிசோர்ஸ் டைப் மெனு என்பதனை தேர்ந்தெடுங்கள். ஃபைல் நேம் மெனு என்று தானாக மாறிக்கொள்ளும். அப்படியே விட்டுவிடுங்கள். பொதுவாக ஆண்ட்ராய்டு டைரக்டரி உருவாக்கும் போது டைரக்டரி நேம் என்ன டிஃபால்ட்டாக இருக்குதோ அதுவை அப்படியே விட்டுவிடுங்கள். அப்பொழுதுதான் லேஅவுட் ரிசோர்ஸ் டைரக்டரிக்குள் ஒழுங்காக காட்டும். டைரக்டரி நேம் மெனு, ரிசோர்ஸ் டைப் மெனு என்று இந்த டைரக்டரியை உருவாக்குகிறேன்.
அடுத்து மெனு என்ற இந்த டைரக்டரின் மீது மவுஸ் பாயிண்டினை வைத்து ரைட் கிளிக் செய்யுங்கள். மெனு ரிசோர்ஸ் ஃபைல் என்பதை கிளிக் செய்யுங்கள். ஃபைல் நேம் மெயின் மெனு என கொடுக்கிறேன். ரூட் எலிமெண்ட், டைரக்டரி நேம் இவையிலெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு ஓகே செய்யுங்கள். மெயின் மெனு .xml ஃபைல் ஓப்பன் ஆகிவிட்டது. இதில் 2 ஐட்டம்களுக்கு மட்டும் மெனுவை உருவாக்குகிறேன். லெஸ் தென் மார்க், ஐட்டம், ஆண்ட்ராய்டு டைட்டில், கஸ்டம் ஃபாண்ட். இந்த பெயர்களை string.xml இல் எழுதிவிட்டு அதனை இங்கு லிங்க் கொடுப்பது நல்லது. ஆனால் நாம் ஒரு மாதிரிக்காகத்தான் செய்கிறோம் என்பதால் அவ்வாறு செய்யாமல் நேராகவே பெயரை எழுதிவிடுகிறேன். இந்த ஐட்டம்களுக்கு 2 ஐக்கான்கள் கொடுக்க விரும்புகிறேன். அதனால் ரிசோர்ஸ் மேனேஜர் வழியாக 2 வெக்டார் இமேஜஸ்களை ப்ராஜெக்டுக்குள் இம்போர்ட் செய்து கொள்கிறேன். ஐட்டம், ஆண்ட்ராய்டு டைட்டில், கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட். Android ID @id constraint. டூல் பார் லேஅவுட்டும் மெனுவும் உருவாக்கிவிட்டோம். அடுத்து இதனை
மெயின் ஆக்டிவிட்டி ஜாவா ஃபைலில் இம்ப்ளிமெண்ட் செய்வோம். முதலில் டூல்பார் இதனை இம்ப்ளிமெண்ட் செய்வோம். டூல்பார் கேபிட்டல் T போடுகிறேன். டூல்பார் ஸ்மால் t போடுகிறேன். கேபிட்டல் T டூல்பார் என்பது ஃபங்க்ஷன், ஸ்மால் t டூல்பார் என்பது வேரியபிள். ஃபைண்ட் வியூ பை ஐடி, RID ரிசோர்ஸ் ஐடி, கஸ்டம் டூல்பார். கஸ்டம் டூல்பார் என்பது நாம் டூல்பார் லேஅவுட்டிற்கு கொடுத்த ஐடி. செட் சப்போர்ட் ஆக்ஷன் பார். ஆக்ஷன் பார்னாலும் டூல்பார் தான். டூல்பார் என்ற வேரியபிள் எழுதினமே அதனை உள்ளீடு செய்கிறேன். டூல்பார் என்பதன் கீழ் சிவப்பு கோடிட்டு எரர் என சொல்கிறது. அதன் மீது மவுஸ் பாயிண்டினை கொண்டு சென்றதும் கிரியேட் மெத்தட் செட் சப்போர்ட் ஆக்ஷன் பார் இன் மெயின் ஆக்டிவிட்டி. சப்போர்ட் ஆக்ஷன் பார்க்கு மெயின் ஆக்டிவிட்டியில் ஒரு மெத்தடை உருவாக்கு என்கிறது. அதனை கிளிக் செய்ததும் ஒரு மெத்தட் உருவாகிறது. பிரைவேட் வாய்ட் செட் சப்போர்ட் ஆக்ஷன் டூல்பார் என்ற மெத்தட் உருவாகிறது. அடுத்து இம்ப்ளிமெண்ட் செய்த இந்த டூல்பாருடைய கோடிங்ஸ் அனைத்தையும் காப்பி செய்கிறேன். நாம் உருவாக்கிய டூல்பாரை கஸ்டம் ஃபாண்ட் என்ற ஆக்டிவிட்டிக்குள்ளும் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ற ஆக்டிவிட்டிக்குள்ளும் இன்க்ளூட் செய்துள்ளோம். அதனால் கஸ்டம் ஃபாண்ட் ஜாவாவிலும் கன்ஸ்ட்ரெயின்ட் ஜாவாவிலும் இந்த டூல்பார் என்பதனை இம்ப்ளிமெண்ட் செய்யணும். அதுபோல் மெயின் ஆக்டிவிட்டியில் ஹோம் ஐக்கானை கிளிக் செய்தால் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் எழுதும் கோடிங்களை கஸ்டம் ஃபாண்ட் ஜாவாவிற்குள்ளும் கன்ஸ்ட்ரெயின்ட் ஜாவாக்குள்ளும் எழுத வேண்டும். அப்பொழுதுதான் அதில் உள்ள டூல்பார் வேலை செய்யும். கஸ்டம் ஃபாண்ட் ஜாவாவுக்குள் பேஸ்ட் செய்கிறேன். இங்கும் டூல்பார் எரர் காட்டுகிறது. இங்கு கிரியேட் மெத்தட் செட் சப்போர்ட் ஆக்ஷன் பார் இன் கஸ்டம் ஃபாண்ட் என காட்டுகிறது. அது மெயின் ஆக்டிவிட்டி பேஜ் என்பதால் மெயின் ஆக்டிவிட்டி இன் மெயின் ஆக்டிவிட்டி என்று காட்டியது. இது கஸ்டம் ஃபாண்ட் ஆக்டிவிட்டி என்பதனால் இன் கஸ்டம் ஃபாண்ட் ஆக்டிவிட்டி என்று காட்டுகிறது. அதனை கிளிக் செய்ய மெத்தட் தானாக வந்துவிட்டது. கன்ஸ்ட்ரெயின்ட் ஜாவாவில் பேஸ்ட் செய்கிறேன். டூல்பார் எரர் கிரியேட் மெத்தட் இன் கன்ஸ்ட்ரெயின்ட் கிளிக் செய்தவுடன் மெத்தட் உருவாகிவிட்டது. அடுத்து மெயின் ஆக்டிவிட்டிக்கு செல்கிறேன். அடுத்து இந்த மெத்தடுக்குள் டூல்பாரில் வைத்துள்ள 2 இமேஜ்களும் கிளிக் செய்தால் என்ன நடைபெற வேண்டும் என்பதை எழுத வேண்டும். முதல் இமேஜ் வியூவான ஹோம் ஐக்கானுக்கு எழுதுவோம். இமேஜ் வியூ ஹோம் வேரியபிள் find view by id RID
ஹோம் ஐகான். டூல்பார் லேஅவுட்டில் ஹோம் ஐகானுக்கு நாம் கொடுத்த ஐடி செமிகாலன் வைத்து க்ளோஸ் செய்கிறேன். அடுத்து இந்த ஹோம் ஐகான் என்ன செய்ய வேண்டும் என எழுதுகிறேன். ஹோம் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். அதாவது ஹோம் பட்டனை கிளிக் செய்தால் லிசனர் என்ன கவனிக்க வேண்டும், எதனை செய்ய வேண்டும், ஆன் கிளிக் மெத்தட் என்று இதற்கு பெயர். அதனை இதற்கு எழுதுகிறேன். ஹோம் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர் நியூ வியூ ஆன் கிளிக் லிசனர். ஆன் கிளிக்கில் ஒரு புதிய வியூனை காட்டு. அதற்கு ஒரு மெத்தடு அதுவாக எழுதுகிறது. கிளிக் செய்தால் எதனை காட்டு என்று இங்கு எழுத வேண்டும். நான் ஒரு டோஸ்ட் மெசேஜை காட்டு என்று எழுதுகிறேன். டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட். மேக் டெக்ஸ்ட் என்பதில் கண்டெக்ஸ்ட் கேரக்டர் சீக்வன்ஸ் டெக்ஸ்ட், எழுத்து வரிசையில் உள்ள டெக்ஸ்ட். இன்டிஜர் டியூரேஷன்னா கால அளவு. இவையில் உள்ள இந்த மேக் டெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். அதுக்கு கீழ் உள்ள மேக் டெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க கூடாது. டோஸ்ட் மேக் டெக்ஸ்ட் மெயின் ஆக்டிவிட்டி திஸ். இந்த பக்கத்தில் டபுள் கோட் கொடுத்ததும் டெக்ஸ்ட் என்று தானாக வருகிறது. யூஆர் இன் ஹோம் பேஜ் என ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை காட்டு என எழுதுகிறேன். டோஸ்ட் மெசேஜ் என்றால் அதே பக்கத்தில் சிறிது நேரம் நாம் எழுதும் டெக்ஸ்டினை காட்டிவிட்டு மறைந்துவிடும். டோஸ்ட் டாட் லென்த் லாங். அதாவது டோஸ்ட் மெசேஜ் காட்டும் நேரத்திற்கு 2 ஆப்ஷன்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் உள்ளது. ஒன்று லென்த் ஷார்ட், இன்னொன்று லென்த் லாங். லென்த் லாங் என்பது 2 வினாடியில் இருக்கும். லென்த் லாங் என்பதை செலக்ட் செய்து கொள்கிறேன். டாட் ஷோ செமிகாலன் வைத்து க்ளோஸ் ஆகிவிட்டது. இந்த ஹோம் ஐகானை கிளிக் செய்தால் என்ன நடைபெற வேண்டும் என்று எழுதிவிட்டோம். அதனை அப்படியே காப்பி செய்து கொள்கிறேன். கஸ்டம் ஃபாண்ட் ஜாவாவில் பேஸ்ட் செய்கிறேன். இந்த ஆக்டிவிட்டியில் ஹோம் ஐகானை கிளிக் செய்தால் டோஸ்ட் மெசேஜ் காட்டாமல் மெயின் ஆக்டிவிட்டி ஹோம் பேஜுக்கு செல்ல வேண்டும் என்று மாற்றி எழுதப் போகிறேன். டோஸ்ட் மெசேஜை காப்பி செய்து டெலீட் செய்கிறேன். இன்டென்ட் என்பது ஃபங்க்ஷன், அடுத்ததுக்கு செல் என்று பொருள். ஸ்மால் ஐயில் வரும் இன்டென்ட் என்பது வேரியபிள். இதற்கு பதிலாக நீங்கள் எந்த பெயர் வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம். ஆப்பிள் என்று கூட கொடுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு நியூ இன்டென்ட், புதியதற்கு தள்ளு. எங்கு தள்ள? கஸ்டம் ஃபாண்ட் திஸ். இந்த பேஜ் கஸ்டம் ஃபாண்ட் பேஜ், கஸ்டம் ஃபாண்ட் ஆக்டிவிட்டி, கஸ்டம் ஃபாண்ட் திஸ், எங்கு செல்ல வேண்டுமோ அந்த பேஜுடைய பெயரை கொடுக்க வேண்டும். மெயின் ஆக்டிவிட்டி, மெயின் ஆக்டிவிட்டிக்கு செல். மெயின் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸ். பேக்கேஜ் கண்டெக்ஸ்ட் என்று அதுவே எழுதியுள்ளது. செமிகாலன் வைத்து க்ளோஸ் செய்கிறேன்.
ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி. கிளிக் செய்ததும் ஆக்டிவிட்டியை தொடங்கு. இன்டென்ட் என்பதனை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி, அந்த ஃபங்க்ஷனுக்குள் இன்டென்ட் என்ற ஆக்டிவிட்டியை தொடங்கு. இப்பொழுது இதனை அப்படியே காப்பி செய்து கொள்கிறேன். கன்ஸ்ட்ரெயின்ட் ஜாவாக்குள் பேஸ்ட் செய்கிறேன். இந்த ஆக்டிவிட்டி, இந்த பேஜ் கஸ்டம் ஃபாண்ட் இல்லை. அதனால் கஸ்டம் ஃபாண்ட் என்பதனை கன்ஸ்ட்ரெயின்ட் என்று மாற்றுகிறேன். அடுத்து டூல் பாரில் உள்ள மெனு ஐகான் இமேஜ் வியூவுக்கு கோடிங் எழுதுவோம். இமேஜ் வியூ, menu is equal to find view by id or id menu icon. மெனு ஐகான் என்பது டூல்பார் லேஅவுட்டில் மெனு படத்திற்கு வைத்த ஐடி. செமிகாலன் வைத்து க்ளோஸ் பண்ணுகிறேன். மெனு டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். இங்கு மெனுவை கிளிக் செய்தால் என்ன நடக்க வேண்டும் என்ற அதே ஃபங்க்ஷனை, மேலே ஹோம் ஐக்கானை கொடுத்த அதே ஃபங்க்ஷனை எழுதுகிறேன். நியூ வியூ ஆன் கிளிக் லிசனர். அதை கிளிக் பண்ணால் என்ன நடைபெற வேண்டும் என்ற ஃபங்க்ஷனை கொடுக்கிறோம். பப்ளிக் வாய்ட் ஆன் கிளிக், அதை கிளிக் பண்ணால் என்ன நடைபெற வேண்டும் என்று எழுதப் போகிறோம். ஷோ மெனுவை காட்டு. இங்கு ஒரு பக்கத்திற்கு போவோ ஒரு டோஸ்ட் மெசேஜை காட்டோ என்று எழுதாமல் மெனுவை காட்டு என்கிறோம். ஏனென்றால் இதை கிளிக் செய்ததும் நாம் உருவாக்கிய மெனு என்னவோ அதனை காட்ட வேண்டும். அதனால் ஷோ மெனு பிராக்கெட்டுக்குள்ள ஸ்மால் லெட்டர் வி எழுத வேண்டும். இந்த ஷோ மெனு என்பதற்கு ஆப்ஷன்கள் காட்டாது. சிவப்பு வண்ணத்திலும் எரர் காட்டும். ஷோ மெனு என்று எரர் காட்டுவதன் மீது மவுஸ் பாயிண்டினை கொண்டு சென்றால் கிரியேட் மெத்தட் ஷோ மெனு மெத்தடை கிரியேட் செய் என்று சொல்கிறது. அதனை கிளிக் செய்யுங்கள். இங்கு 2 ஆப்ஷன்கள் காட்டுகிறது. இதில் மெயின் ஆக்டிவிட்டி பிராக்கெட்டுக்குள் உங்கள் ப்ராஜெக்ட் பெயர் இருக்கும், அதனை தேர்ந்தெடுங்கள். ஷோ மெனு எரர் மறைந்து விட்டது. இப்பொழுது ஷோ மெனு என்னென்ன செய்ய வேண்டும், மெனு ஓப்பன் ஆனால் மெனுக்குள் உள்ளது என்னென்ன செய்ய வேண்டும் என்று கோடிங் எழுதுவோம். இது கிளிக் செய்தால் பாப்அப்பில் தோன்ற வேண்டும். அதனால் பாப்அப் மெனு ஃபங்க்ஷனை எழுதுகிறேன். பாப்அப் மெனு is equal to new pop-up menu main activity this view காட்டு, அதனால் வியூ போடுகிறோம். வி இங்கு எழுதுகிறோம். கேபிட்டல் லெட்டர்ஸ் லோயர் லெட்டர்களை கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். வி என்றால் மெனுவை
காட்டு என்ற ஃபங்க்ஷன். ஷோ மெனு வி என்று எழுதினோமே அந்த ஃபங்க்ஷன். செமிகாலன் வைத்து க்ளோஸ் செய்கிறேன். ஸ்மால் லெட்டரில் தொடங்கிய பாப்அப் மெனு என்பது வேரியபிள். அந்த வேரியபிளை கொடுத்து பாப்அப் மெனு டாட் கெட் மெனு இன்ஃப்ளேட்டர், அதாவது மெனுவை விரித்து காட்டுதல் என்ற ஃபங்க்ஷனை செயல்படுத்து. எப்படி செயல்படுத்து? இன்ஃப்ளேட், விரித்து காட்டு. ரிசோர்ஸ் மெனுவிலிருந்து மெனு டைரக்டரியில் நாம் எத்தனை மெனுக்களை வேண்டுமானாலும் உருவாக்கலாம். அதனால் ரிசோர்ஸ் டாட் மெனு என்பது இங்கு மெனு டைரக்டரியை குறிக்கும். நாம் இங்கு மெயின் மெனு என்ற ஒன்றை மட்டுமே உருவாக்கியுள்ளோம். மெயின் மெனுவை எடுத்துக்கொள். கெட் மெனுவை எடுத்துக்கொண்டு பாப்அப்பில் காட்டு என்று எழுதிவிட்டோம். இந்த பாப்அப் மெனுக்கள் உள்ள ஐட்டங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாப்அப் மெனு டாட் செட் ஆன் மெனு ஐட்டம் கிளிக் லிசனர், மெனு ஐட்டம் கிளிக் லிசனர் ஃபங்க்ஷனை செயல்படுத்து. நியூ பாப்அப் ஆன் மெனு ஐட்டம் கிளிக் லிசனர். பப்ளிக் பூலியன் என்ற மெத்தட் தானாக உருவாகிவிட்டது. பூலியன் என்றால் எண்ணியல் வரிசை. மெனுவில் எத்தனை ஐட்டங்கள் உருவாக்கியிருக்கோமோ அத்தனை ஐட்டங்களுக்கும் இங்கு அது என்ன செய்ய வேண்டும் என்ற ஃபங்க்ஷனை எழுத வேண்டும். அதனால் இது பூலியன் மெத்தட். ஸ்விட்ச் கேஸ் மெத்தடில் இங்கு எழுதுவோம். ஸ்விட்ச் பிராக்கெட்டுக்குள் ஐட்டம் டாட் கெட் ஐட்டம் ஐடி, பிராக்கெட்டுக்கு வெளியே ஒரு கர்ல் பிராக்கெட் டைப் செய்கிறேன். இப்பொழுது அதற்கு கீழே உள்ள அனைத்திலும் சிவப்பு கோடிட்டு எரர் காட்டுகிறது. இதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ரிட்டன் ஃபால்ஸ் என்பதை கட் செய்து அதற்கு கீழே உள்ள கர்ல் பிராக்கெட்டிற்கு கீழ் பேஸ்ட் செய்கிறேன். கேஸ் ஆர்ஐடி கன்ஸ்ட்ரைண்ட். இந்த கன்ஸ்ட்ரைண்ட் என்பது மெனுவில் கன்ஸ்ட்ரைண்ட் என்ற ஒரு ஐட்டத்திற்கு நாம் கொடுத்த ஐடி நேம். இதனை கிளிக் செய்தால் இன்டென்ட் ஃபங்க்ஷன், இன்னொன்றுக்கு செல் என்ற ஒரு இன்டென்ட் ஃபங்க்ஷனை எழுதுகிறேன். இன்டென்ட் இது வேரியபிள். இங்கே நீங்கள் வேறு எந்த பேர் வேண்டாலும் கொடுத்துக்கொள்ளலாம். ஆப்பிள் என்று கூட கொடுக்கலாம். இன்டென்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ இன்டென்ட், புதிய தள்ளுதல். இது மெயின் ஆக்டிவிட்டி பேஜ். கன்ஸ்ட்ரெயின்ட் ஆக்டிவிட்டி, கன்ஸ்ட்ரெயின்ட் பக்கத்திற்கு செல். இன்டென்ட் ஃபங்க்ஷன் செமிகாலன் வைத்து க்ளோஸ் செய்கிறேன். ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி. ரிட்டன் ட்ரூ. அடுத்து மெனுவில் வைத்துள்ள அடுத்த ஐட்டத்திற்கு ஒரு ஃபங்க்ஷன். கேஸ் ஆர்ஐடி கஸ் ஃபாண்ட்.
மேலே இன்டென்ட் என்று வேரியபிள் உருவாக்கிவிட்டதால் அதே வேரியபிளை இங்கு திரும்ப கொடுக்க முடியாது. நாம் வேறு வேறு பெயர்கள் கொடுத்தால் வேறு வேறு பெயர்களை கொடுத்து கொண்டு வரலாம். அதே இன்டென்ட் என்று கொடுக்க வேண்டுமானால் இன்டென்ட் 1 என மாற்றி கொடுக்க வேண்டும். அதனை அதுவே சஜஷனாக காட்டுகிறது. அதனை தேர்ந்தெடுத்து கிளிக் செய்து கொள்கிறேன். இன்டென்ட் is equal to new intent main activity dot this custom font dot class. main activity இந்த பக்கம், இதிலிருந்து கஸ்டம் ஃபாண்ட் பக்கத்திற்கு செல். ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி பிராக்கெட்டுக்குள் இன்டென்ட் 1, இதற்கு இன்டென்ட் 1 என்று வேரியபிள் எழுதியுள்ளோம். அதனை இங்கு உள்ளீடு செய்கிறேன். ரிட்டன் ட்ரூ. எரர் காட்டுவதை மாற்ற முயற்சி செய்கிறேன். ரிட்டன் ஃபால்ஸ் என்பது ரிட்டன் ட்ரூ என்று இருக்க வேண்டும். ட்ரூ என திருத்துகிறேன். கர்ல் பிராக்கெட் அப்புறம் பிராக்கெட் செமிகாலன் வைத்து க்ளோஸ் செய்ததற்கு கீழ் பாப்அப் மெனு என்று டைப் செய்ய வேண்டும். அது டைப் செய்ய முயற்சி செய்யும் பொழுது ஆப்ஷன் கிடைக்கவில்லை. ஆப்ஷன் கிடைத்து என்ட்ரு செய்தால்தான் அதற்கான ஃபைல்கள் இம்போர்ட் ஆகும் என்றேன். ஆப்ஷன் கிடைக்காமல் நான் எழுத முயற்சிக்கும் பொழுது சிவப்பு வண்ணத்தில் எரராகவே காட்டுது. ஒவ்வொன்றாக மாற்றி மாற்றி பார்க்கிறேன். இந்த எரரை எடுப்பதற்காக 2 நாளாக முயற்சி செய்தேன். எதுவும் பிடிபடவில்லை. திடீரென ஒரு யோசனை வர ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்போம் என ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தேன். எரர் எங்கு உள்ளது என்று கண்டுபிடிக்க முடிந்தது. சுவிட்ச் ஐட்டம் கெட் ஐட்டம் ஐடி என்று எழுதினதற்கு அப்புறம் நான் ஒரு கர்ல் பிராக்கெட் எழுதினேன். பொதுவாக ஜோடியாக வரக்கூடிய ஓப்பன் அண்ட் க்ளோசிங் வரக்கூடிய கர்ல் பிராக்கெட், பிராக்கெட், கொட்டேஷன் மார்க்ஸ் இவைகளெல்லாம் தானாக வந்துவிடும். அதே எண்ணத்தில் நான் கர்ல் பிராக்கெட் ஓப்பன் செய்ததும் அது தானாக க்ளோஸ் ஆகிவிடும் என்று கவனியாது இருந்துவிட்டேன். அது க்ளோஸ் ஆகவில்லை. அது எங்கு க்ளோஸ் ஆக வேண்டுமோ, அதாவது மெனு ஐட்டம் 2வதுக்கு கேஸ் ஆர்ஐடி கஸ்ஃபாண்ட் என்று எழுதினோம்ல, அதற்கு கீழே அந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் செய்து கர்ல் பிராக்கெட் இட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஃபங்க்ஷன் முழுமையாக, அதாவது சுவிட்ச் ஃபங்க்ஷன் அங்கு நிறைவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதாவது சுவிட்ச் ஃபங்க்ஷன் அந்த கர்ல் பிராக்கெட்டை கொண்டு க்ளோஸ் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இதனை கவனிக்காது விட்டதனால் எனக்கு 2.5 நாள் வீணாகி விட்டது. அதனை சரி செய்து விடுகிறேன். அடுத்து இமேஜ் வியூ மெனு என்பதிலிருந்து ரிட்டன் ட்ரூ கர்ல் பிராக்கெட், அதற்கீழ் கர்ல் பிராக்கெட், பிராக்கெட், செமிகாலன், கடைசியாக உள்ள 2 கர்ல் பிராக்கெட்டை விட்டு மேலுள்ளது வரை செலக்ட் செய்து காப்பி செய்து கொள்கிறேன். கன்ஸ்டன்ட் ஜாவா ஃபைலுக்குள் வந்து ஹோம் ஐகானுக்கு எழுதிய ஃபங்க்ஷன் நிறைவாகும் இடமான கர்ல் பிராக்கெட், பிராக்கெட், செமிகாலன் அதற்கு கீழ் பேஸ்ட் செய்கிறேன். இது மெயின் ஆக்டிவிட்டி பேஜில் இல்லை. அதனால் மெயின் ஆக்டிவிட்டி என்பதன் கீழ் சிவப்பு கோடிட்டு எரர் என காட்டுகிறது. அவையில் எல்லாவற்றையும் இது கன்ஸ்ட்ரெயின்ட் ஆக்டிவிட்டி பேஜ் என்பதால் கன்ஸ்ட்ரெயின்ட் என மாற்றுகிறேன்.
அடுத்து இது கன்ஸ்ட்ரெயின்ட் பேஜ் என்பதால் மெனு ஐட்டத்தில் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ற மெனுவை ஐட்டத்தை கிளிக் செய்தால் இன்டென்ட் ஃபங்க்ஷன் பொருத்தமாக இருக்காது. அதனால் இன்டென்ட் என்ற அந்த ஃபங்க்ஷனை டெலீட் செய்துவிட்டு ஒரு டோஸ்ட் மெசேஜ் எழுதுகிறேன். toast.macText constraint this double quote you are in constraint page. Toast length long dot show. இங்கு இமேஜ் வியூ மெனு என்பதிலிருந்து கடைசி 2 கர்ல் பிராக்கெட் தவிர மற்றவற்றை காப்பி செய்து கஸ்டம் ஃபாண்ட் ஜாவா என்ற ஃபைலில் பேஸ்ட் செய்கிறேன். இது கஸ்டம் ஃபாண்ட் டாட் ஜாவா. அதனால் கன்ஸ்ட்ரெயின்ட் என்பதனை கஸ்டம் ஃபாண்ட் என மாற்றுகிறேன். கஸ்டம் ஃபாண்ட் மெனு ஐட்டத்தை கிளிக் செய்தால் டோஸ்ட் மெசேஜும், கன்ஸ்ட்ரெயின்ட் மெனு ஐட்டத்தை கிளிக் செய்தால் இன்டென்ட் ஆக்டிவிட்டி டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஆக்டிவிட்டிக்கு செல்லுமாறும் டோஸ்ட் மெசேஜையும் இன்டென்ட் ஃபங்க்ஷனையும் இடம் மாற்றுகிறேன். ரன் செய்து பார்ப்போம். மெனு ஐக்கான் வேலை செய்யவில்லை. என்ன தவறு செய்தேன் பார்ப்போம். கடைசியாக கர்ல் பிராக்கெட் செமிகாலன் வைத்ததுக்கு கீழ் பாப்அப் மெனு டாட் ஷோ என்று எழுதி க்ளோஸ் பண்ண வேண்டும். அதை இங்கு எழுதி காப்பி செய்து கஸ்டம் ஃபாண்ட் ஜாவா, மெயின் ஆக்டிவிட்டி ஜாவா இரண்டிலும் பேஸ்ட் செய்கிறேன். ரன் செய்து பார்ப்போம்.
ஹோம் ஐக்கான், மெனு ஐக்கான், பாப்அப் மெனு எல்லாம் நன்றாக ஃபங்க்ஷன் ஆகிறது. ஓகே, அடுத்து மெனு என்ற வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள்.